எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா? இல்ல உங்களுக்கும் இப்படி தான் தோணுதான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறவங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அட் டைம்ஸ் வந்து தோணும். ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு ஏன் வந்து சோதனை வருது? அப்படின்னு சொல்லி எனக்கு நெறைய முறையில தோணும். ஆனா அப்படி நான் கடந்து வரும்போது ஒரு வார்த்தை வந்து எனக்கு பலப்பட்டுச்சு. யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒரு விலையேற பெற்ற தங்கத்த வந்து எப்படி எடுக்குறாங்க? ஒரு தூசியில இருந்து அத எடுத்து அதுக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணும்போது தான் அது பொன்னா விளங்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகம் வந்து ஒரு மாயை தான். ஸோ இந்த மாயையான உலகத்துல நம்ம வாழும்போது, நம்மளுக்குள்ளயும் நெறைய தூசி, கரை எல்லாமே நம்ம மேலயும் இருக்கும். ஸோ நம்ம ஆண்டவரிடத்துல கிட்டி சேரும்போது, இவைகள் எல்லாம் வந்து பொன்னாக விளங்கும். பொன்னாக விளங்கும்போது நம்மளுக்குள்ள என்ன ஆகும்? ஃபெய்த் வரும். ஃபெய்த் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆண்டவரிடத்துல இன்னும் நம்ம கிட்டி சேர்றதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ ஆண்டவர் வந்து யார் மேல அன்பு கூர்றாங்களோ, அவங்கள தான் வந்து ஆண்டவர் வந்து சோதிப்பாங்க அப்படின்றது தான் இந்த பைபிள்ல இந்த வசனத்திலயும் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து பொன்னா விளங்கும்போது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தையும் நம்மளுக்கு குடுக்குற வல்லவராய் இருக்கிறாங்க.